திமுக நேற்று மாநில சுழற்சி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அந்த அடிப்படையில் 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். அதாவது கல்வியை மாநில பட்டியலுக்கு பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு போய் அதை திருப்பி மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம். ஒரு நிதி தன்னாட்சியை மேம்படுத்துவதற்குரிய அந்த திட்டங்களை அப்போதே அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கலாம். ஆனால் இது போல எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, அதே போன்று காவிரி நதி நீர், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு கோட்டையை விட்டுவிட்டு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகின்ற ஏதோ இவர்தான் ஒரு பாதுகாவலர் என்ற அந்த ஒரு விபத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அந்த ஒரு தீர்மானமாக தான் இன்றைக்கு ஒரு எள்ளி நகையாடக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழக தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இன்னைக்கு நாட்டில்? இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் வாழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு இது போன்ற சம்பவங்கள் தென் மாவட்டத்தில் பார்த்தா அந்த மாணவன் திரும்பவும் தாக்கப்பட்ட ஒரு நிலைமை. எனவே இதெல்லாம் கேள்வி யாருமே கேட்காதீங்க. எனவே அதை இப்போ அந்த பிஜேபி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நிலைப்பாடு என்னன்றது நம்முடைய பொதுச்சார் தெளிவாக சொல்லிட்டாரு. அதோட அந்த பதில் என்னுடைய இதெல்லாம் நேற்றே சொல்லிட்டாரு அவரு. அதிருப்தி நீங்கியதால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே விழாவில் ஜெயக்குமார் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவரங்களை தொடரலாம். தீரன் சின்னமலை பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலையுடைய சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிலையில அவருடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். கடந்த சில நாட்களாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததன் காரணமாக ஜெயக்குமார் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்திப்பதையும் அவர் தொடர்ச்சியாக தவிர்த்து வந்த நிலையில கடந்த 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று ஜெயக்குமார் வெளியிட்ட அந்த வாழ்த்து செய்தியிலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படம் இல்லாமல் அவர் அந்த வாழ்த்து செய்தியை வெளியிட்டது பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அவர் வெளியிட்ட அந்த வாழ்த்து செய்தியில எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்துடன் அந்த செய்தி இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு தமிழ் புத்தாண்டு அன்று அவர் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் இல்லாதது ஜெயக்குமார் அதிருப்தியில் இருப்பதாக தொடர்ச்சியாக பேசப்பட்ட நிலையில இன்றைய தினம் தீரன் சின்னமலையினுடைய அந்த பிறந்தநாள் விழாவின் போது எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் ஜெயக்குமாரும் பங்கேற்றிருப்பது தற்போது கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததன் காரணமாக கடந்த சில நாட்களாக அவர் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில தற்போது அதிருப்தி நீங்கி எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் பங்கேற்றிருப்பது தற்போது பேசப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.